So question number 51 is about fluorescein. ஸோ ஃப்ளோரசினை எதை பேஸ் பண்ணி எதோட காம்பினேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசாசினால் கம்பைன் பண்ணுவோம் கூட தாலிக் அன்ஹைட்ரைட். ஸோ தாலிக் அன்ஹைட்ரைட் ப்ளஸ் ரெசாசினால் கம்பைன் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் ஃப்ளோரசின் மாலிகுல். அதோட ஸ்ட்ரக்சர் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்டீரியராக மேபி இதில் கொஷின் கேட்கலாம், ஸ்ட்ரக்சர் ரிலவெண்ட்டாக கொஷின் தே கேன் ஆஸ்க். கொஷின் நம்பர் 52 இதில் இருக்கிற மாலிகுல் வந்து கிளிசரால்டிஹைட் தான். அது ஸ்மால் டியா ஸ்மால் எல்லா கேபிட்டல் டியான்றது தான் கொஸ்டின். ஸோ ஸ்மால் டி ஸ்மால் எல் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு கேபிட்டல் ஆர் நோட்டேஷனா எஸ் நோட்டேஷனான்னு கண்டுபிடிக்க முடியும், இல்லை கேபிட்டல் டி கேபிட்டல் எல்லுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸ்மால் டி ஸ்மால் எல்லுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் இன்கேஸ் ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஆர் கான்ஃபிகரேஷன், அது வந்து சப்போஸ் ஸ்மால் டியாக இருந்ததுன்னா எஸ் கான்ஃபிகரேஷன் ஸ்மால் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வேணால் சொல்லாமல் வேண்டாம். ஒரு ஸ்ட்ரக்சர் சிம்பிளி ஸ்ட்ரக்சரை வச்சு ஸ்மால் டி ஸ்மால் எல்லுன்னு வி கேனாட் கன்க்ளூட் வித்தவுட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. ஸோ இதில் இருந்து ஸ்மால் டி ஸ்மால் எல் கிடையாது. கேபிட்டல் டியா கேபிட்டல் எல்லான்னு பார்க்கணும். ஆல்ரெடி வெல் நோன் தான். CS2OHக்கு மேலே இருக்கிற கார்பனில் ரைட் சைடு OH இருந்தால் கேபிட்டல் டி, லெஃப்ட் சைடு OH இருந்ததுன்னா கேபிட்டல் எல் கிளிசரால்டிஹைட் ஸ்ட்ரக்சரில். ஸோ இட்ஸ் அ கேபிட்டல் டி கிளிசரால்டிஹைட், ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 53 ஆல்ஃபா பீட்டா குளுக்கோஸ் வந்து எந்த கேட்டகிரியில் வரும், அதுதான் கொஷின் நம்பர் 53. இது எபிமர்சா அப்படின்னு கேட்டால் எபிமர்சா ஆனோமர்சா அப்படின்றது லாஸ்ட்டில் வருவோம். இன்டர் கன்வெர்டபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஆல்ஃபா பீட்டான்றது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஆல்ஃபா பீட்டாவுக்கும் நடுவில் தேர் வில் பி எ ஈக்லிபிரியம் கேன் எக்ஸிஸ்ட். ஸோ திஸ் இஸ் ரைட். கொஷின் நம்பர் ஆப்ஷன் fourth statement is differ only in the configuration of C1. எஸ், ஃபஸ்ட்டு கார்பனில் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து OH ரைட் சைடில் இருந்தால் ஆல்ஃபா, OH லெஃப்ட் சைடில் இருந்தால் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனோட கான்ஃபிகரேஷனில் தான் டிஃபர் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற நொட்டேஷனு ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் OH உடைய பொசிஷனை வச்சு சொல்கிறது. திஸ் இஸ் அபவுட் ஆனோமஸ். ஸோ 2, 3, 4 ரைட். 2, 3, 4 ஆப்ஷன் வரா மாதிரி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 54 மெல்மேக் இஸ் அ பாலிமர். மெல்மேக் அப்படின்றது இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் மெலமின். பீனால் ஃபார்மாலிட்டி நமக்கே தெரியும், இட் இஸ் பேக்லைட் பாலிமர், பேக்லைட் ரெசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெல்மேக் ரெசின் அப்படின்றது பீனால் ஃபார்மால்டிஹைடுக்கு பதிலாக ஃபீனாலுக்கு பதிலாக மெலமின் ஃபார்மால்டிஹைட் கம்பைன் ஆச்சுன்னா வி ஆர் கெட்டிங் மெல்மேக் அப்படின்ற பாலிமர். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெலமின் அண்ட் தென் ஃபார்மால்டிஹைட் ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக பாலிமரைஸ் ஆகும்போது வி ஆர் கெட்டிங் தட் ப்ராடக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 55 ஹைலி வால்கனைஸ்டு ரப்பர் கண்டெய்னிங் 20 to 30% சல்ஃபர். ஸோ 20 to 30% சல்ஃபர் ஆட் பண்ணி ரப்பரை வால்கனைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற காம்போ, அந்த ரப்பருக்கு கமர்ஷியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எபோனைட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரப்பராக இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஷின். ஸோ எபோனைட் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ டைனமைட் கிடையாது. SBRன்றது ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர், பியூனாயஸும் கிடையாது. ஸோ 20 to 30% சல்ஃபர் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் எபோனைட் அப்படின்னு சொல்லுவோம். கொஷின் நம்பர் 56 இஸ் அபவுட் நேச்சுரல் ரப்பர். ஸோ நேச்சுரல் ரப்பர் அப்படின்னும் போது அதில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரின் யூனிட்ஸ் இருக்கும். ஐசோப்ரின் யூனிட்ஸ் அப்படின்றது CH3 1,3 பியூட்டாடைன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதில் செகண்ட் பொசிஷனில் CH3 வரும். ஸோ இங்கே CH2 டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதுக்கு பேர் தான் ஐசோப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாலிமரைஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இந்த பாண்ட் பாலிமரைஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த சைடும் வந்து நமக்கு லிங்க் கிடைக்கும். ஸோ இது வந்து n டைம்ஸ் இருக்கும். ஸோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா அரௌண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C5H8 n டைம்ஸ் இருக்கும். ஸோ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து 3, 5, 6, 8. C5H8 n டைம்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் த நேச்சுரல் ரப்பர் ஆஸ் திஸ் யூனிட் சொல்லி ஐசோப்ரின் யூனிட்ஸ் இருக்கும். அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலாவே வரும்னா C5H8 n டைம்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 57 டேஷ் இஸ் அ டைப் ஆஃப் ட்ரைஃபெனைல் மீத்தேன் டை. ஸோ அகைன் டையை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இதில் வந்து ஃப்ளோரசின் இண்டிகோலாம் அங்கங்கே பார்த்துட்டோம். மேலசைட் கிரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃபெனைல் மீத்தேன் டை.
ஸோ ட்ரைஃபினைல் மீத்தேன் காம்பினேஷன் வரக்கூடிய இந்த டை வந்து மாலசைட் கிரீன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபார் ஆந்த்ரசின் த ப்ரிஃபரன்ஷியல் சைட் ஃபார் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் ஆந்த்ரசின் நமக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஆந்த்ரசினில் எங்கே நடக்கும் ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்படின்னு ஆந்த்ரசின் அப்படின்னு வரும்போது நமக்கு 3 பென்சின் ரிங் மாதிரி ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஷியலாக எங்கே நடக்கும் அட்டாக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இல்லை இந்த பொசிஷன் நடக்கும். 9-10 பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து 9th பொசிஷன் தான் நமக்கு இங்கே ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 59. தி IUPAC நேம் ஆஃப் கிளிசரால்டிஹைட். கிளிசரால்டிஹைடோட IUPAC நேம். கிளிசரால்டிஹைட் நமக்கு ஆல்ரெடி ரொம்ப வெல்நோனான ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு இருக்கும். நேரம் CHO, CHOH, CH2OH. ஸோ இங்கே நம்பர் 1 கொடுப்போம். 2, 3. 2, 3ல டைஹைட்ராக்சி இருக்குது, 3 கார்பன் இருக்குது, ப்ரோப்பன். இது இருந்தால் ப்ளஸ் ALன்னு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2,3 டைஹைட்ராக்சி அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோப்பனல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நான் ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மாற்றி ஆப்ஷன் சி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 59க்கு ஆப்ஷன் சி. ஏன்னா இந்த CHO COH இருக்கும்போது நம்ம CHO தான் மோர் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறதுல ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கணும். ஸோ 1, 2, 3 இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். அதனால் வந்து 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோப்பனல் தான் ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 60 இஸ் அபவுட் toluene reacts with bromine in presence of UV light. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வெறும் டொலுவின் புரோமினா புரோமினேஷன் போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டொலுவின்னா CH3 இருக்கும், இங்கே BR வரும், இல்லை இங்கே BR வரும். ஆர்த்தோ இல்லை பேரா டைப்ரோமோ, ஆர்த்தோ இல்லை பேரா ப்ரோமோ டொலுவின் ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணிவிடுவோம். அதில் மேஜர் ப்ராடக்ட் பேராவாக வரும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிடுவோம் மேக்ஸிமம். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா UV லைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் UV லைட்டில் ரியாக்ஷன் நடக்குமோ என்ன நடக்கும்னா அந்த புரோமினேஷனு வெளியில் அலிஃபாட்டிக் குரூப் அதாவது மெத்தில் குரூப் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து புரோமினேஷன் நடக்கும். ஸோ இங்கே புரோமினேஷன் நடக்கும்போது நமக்கு ப்ரைமரியாக என்ன ப்ராடக்ட் வரும்னா CH3ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு BR உள்ள வரும். CH2 பென்சின் ரிங் வித் CH2 BR அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பென்சைல் புரோமைட் கிடைக்கும். ப்ரைமரியாக இதுதான் கிடைக்கும். ஃபர்தர் புரோமினேஷன் நடக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சால் புரோமைடு அப்படின்னு CHBr2ன்னு வரும், CHBr3ன்னு வரும் லாஸ்ட்டாக. ஸோ அதெல்லாம் ஃபர்தர் ரியாக்ஷனில் ப்ரைமரியாக ஸ்டார்டிங்கில் நமக்கு எடுத்தோடனே பென்சைல் புரோமைடு கிடைக்கும். கொஷின் நம்பர் 61. In the Friedel-Crafts acylation, the role of AlCl3 is 2. ஸோ இந்த AlCl3யோட ரோல் Friedel-Crafts acylation-ல AlCl3யோட ரோல். AlCl3 என்ன பண்ணும் அப்படின்னா அசைலேஷனாக ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டைல் குளோரைடை எடுத்துக்கலாம், CH3COCl. இந்த AlCl அப்படின்றது இங்கே என்னது நமக்கு லூயிஸ் ஆசிடா. இந்த லூயிஸ் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா இந்த CH3COCl இருக்கிற இது Cl மைனஸை எடுத்துக்கிட்டு AlCl4- போயிட்டு மீதி நமக்கு CH3CO+ கிரியேட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் மெயினாக இந்த AlCl3யோட ரோலிங்க. ஸோ அப்படின்னா லூயிஸ் பேஸை ஆக்ட் பண்ணுமோன்னு பார்த்தா லூயிஸ் பேஸை ஆக்ட் பண்ணாது. இட்ஸ் அ லூயிஸ் ஆசிட். ஆப்ஷன் பி கிடையாது. குளோரினேஷன் அரோமேட்டிக் ரிங்கில் குளோரினேஷன் பண்ணுற வேலை அதுக்கு கிடையாது. விட்ரா எலக்ட்ரான் ஃப்ரம் அரோமேட்டிக் ரிங்கு கூட போய் கான்டாக்டே பெருசாக அது கிடையாது. ஒன்லி திங் இஸ் இந்த அசைல் கேட்டையான ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் AlCl3யோட ஒர்க். கொஸ்டின் நம்பர் 62. இது அகெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்னு ஒரு குரூப் இருக்குது, NO2 அப்படின்றது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இங்கே வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CH3ONA அகெயின் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். CH3O- Na+ ஹீட் பண்ணும்போது இந்த CH3O- வந்து இங்கே F- வெளியே அனுப்பிட்டு இது உள்ளே வரும். இது பாசிபிளாக இம்பாசிபிளான்ற கொஷின் போக தேவையில்ல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் F- வெளியே அனுப்பிட்டு OCH3 உள்ளே வரும். ஸோ உள்ளே வருமா அகைன் கொஷின் என்ன அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் NO2 இங்கே போட்டிருந்தோம், Cl இங்கே போட்டிருந்தோம். இது கன்ஃபியூஷனுக்காக ஸ்ட்ரக்சர் இப்படி திருப்பி போட்டு எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா OCH3 அட்டாக் பண்ணும்போது திரும்ப இங்கேயே வந்து உட்காருமா இல்லை பக்கத்தில் வந்து உட்காருமான்றது தான் கொஸ்டின், வேறு ஒன்றுமே கிடையாது.
கண்டிப்பாக NO2 இருக்கும்போது பேரால வந்தால் அந்த இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வந்து உட்காருன்னு சொன்னோம். ஸோ NO2க்கு நேராக OCH3 வந்து அட்டாக் பண்ணும். ஸோ NO2க்கு நேராக OCH3 எங்கே இருக்கு பாருங்க, ப்ராடக்ட்ல அப்படியே NO2 மேலே வர மாதிரி மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ NO2க்கு நேராக OCH3 ஆப்ஷன் பியில் தான் நமக்கு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். மீதெல்லாம் வெறும் 2 இடத்துலையும் OCH3 வந்திருக்கு, அது வந்து ஆப்ஷனில் வராது. கொஷின் நம்பர் 63. ஜென்டியோபயோஸ் அப்படின்னு ஒரு நமக்கு சிலபஸ்ல லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்டியோபயோஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, 2 குளுக்கோஸ் யூனிட்டோட காம்பினேஷன். கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ 2 குளுக்கோஸ் யூனிட்ஸ் when combines it forms ஜென்டியோபயோஸ். It's a disaccharide only. Question number 64. Cellulose, starch, resins, rubber belong to one of the following category of polymer. நம்ம செமி சிந்தட்டிக்கா நேச்சுரலான்னு கேட்டோம் இல்லைங்களா, அதே கொஷின் தான் இங்கேயும் வருது. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் பாலிமரில் வரும். ஏன்னா செல்லோஸு, ஸ்டார்ச்சு, ரெசின்ஸ் நேச்சுரலாக கிடைக்குது, ரப்பர் நேச்சுரல் ரப்பர் இருக்குது. ஸோ எல்லாமே நேச்சுரல் பாலிமர். கொஷின் நம்பர் 65. CH3Cl எக்ஸஸாக போடும்போது ரியாக்ஷன் எங்கே நடக்கும்? ஸோ அதுதான் வந்து கொஷின். CH3Cl இங்கே AlCl3 போட்டு இருப்பாங்க, மென்ஷன் பண்ணலாம், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். AlCl3 இல்லை ஏன்னா குளோரினை வெளியே எடுத்து ப்ளஸ்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி என்ன ஒரு குரூப். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, CH3Cl மெத்தில் குளோரைடை எக்ஸஸாக போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மெத்திலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெத்திலேஷன் ஒன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இது ஆர்த்தோபேரா டைரக்டரா அப்படின்றதெல்லாம் மீறி மெத்திலேஷன் நடக்கும்போது நமக்கு ஃபைனலாக ஹைலி சிம்மெட்ரிக்கலாக இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மெசிட்டிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பென்சீனை CH3Cl எக்ஸஸாக போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு we are getting this product. The monomer used in the neoprene. ஸோ நியோப்ரின் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஐசோப்ரின் நேச்சுரல் ரப்பர் சொன்னோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இப்போ அப்படியே அதே மாதிரி ஒரு CH2 டபுள் பாண்ட் CH அப்படியே இருக்குது. இங்கே CH டபுள் பாண்ட் CH3. இங்கே மெத்தில் குரூப் போட்டிங்க அப்படின்னா ஐசோப்ரின், குளோரின் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் குளோரோபின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பாலிமரைஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இப்படி ஒரு பாலிமரைஸ் ஆகும். ஸோ இந்த பாலிமருக்கு பேர் தான் நியோப்ரின். ஸோ நியோப்ரின் பாலிமர் எதுலேருந்து வருதுன்னா குளோரோப்ரின்ல இருந்தால் வருது. ஸோ குளோரோப்ரினுக்கு அகைன் ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்க்கும்போது 2-chloro-1,3 பியூட்டாடைன் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். ஸோ இதே கொஷினை 2,3-1,13 பியூட்டாடைன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி 2-chloro-1,3 பியூட்டாடைன் கொடுத்துருந்தா அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கொஷின் நம்பர் 67. ஸோ பென்சின் ரிங் எடுத்திருக்காங்க, CH3 CH2 COCl போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும், நமக்கு பென்சின் ரிங்கில் அசைலேஷன் நடக்கும். ஸோ அசைலேஷன் அப்படிங்கும்போது இந்த CO CH2 CH3 வந்து அட்டாச் ஆகும். CO CH3 CH2 CH3 நமக்கு வந்து அட்டாச் ஆகும். ஸோ அப்படி அட்டாச் ஆகும்போது இது ஸ்டெப் 1ல நடக்குது. ஸ்டெப் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, உல்ஃப்கர்ஷ்னர் ரிடக்ஷன் என்னது, இந்த C டபுள் பாண்ட் O கார்பனைல் குரூப்ஸ் வந்து CH2 கன்வெர்ட் ஆகும். ஸோ இது CH2 கன்வெர்ட் ஆச்சுன்னா பென்சினோட CH2 CH3 இதை பாருங்க, பென்சினோட CH2 CH3 இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம N-ப்ரோபைல் பென்சினை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் டிஸ்கஷனில் பார்த்தோம், டேரெக்டாக பென்சினில் CH3 CH2 CH2Cl போட்டிங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சின் தான் மேஜர் ப்ராடக்டாக வரும், நமக்கு N-ப்ரோபைல் பென்சின் மைனர் ப்ராடக்டாக தான் வரும். ஸோ அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த கொஷின் அனதர் கொஷினாக கேட்டிருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைபர்ஸ்? ஸோ ஃபைபருக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபைபர் பிஹேவியர் பாலிஸ்டர் இருக்கும், ஆர்லான் அதுலேயும் இருக்கும், டெர்லின் நைலான் 66 அதுவும் வந்து கயிறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஃபைபர்ஸ் நேச்சர் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஃபைபர் நேச்சர் இந்த இடத்துல இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் வந்தால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல், அதை நான் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ கொஷின் நம்பர் 69. ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் பாலிமர். ஏபி அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு அந்த பாலிமருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாலிமருக்கு பேர் என்ன அப்படின்னா, ஒரு மோனோமர் இருக்கு, 2 மோனோமர் சேர்ந்து பாலிமரைஸ் ஆயிருக்கு ஏபி அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோனோமர் பாலிமரைஸ் ஆகி ஆல்டர்னேட்டா மாறி கரெக்டாக வருது பாருங்க, ஏபி. ரேண்டம் அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது. ஸோ ரேண்டம் கோபாலிமர் இது கிடையாது. பிளாக் அப்படின்னா பிளாக்காக ஃபார்ம் ஆகும், ஏபிபிபி அந்த மாதிரி பிளாக்ஸாக ஃபார்ம் ஆகும், பிளாக் பாலிமர்.
கிராஃப்ட் கோபாலிமர்னா ஏ ஃபுல்லாக இப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், பி வந்து இங்கே கிராஃப்ட் ஆகிருக்கும். இல்லை பி ஃபுல்லாக இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், ஏ வந்து இப்படி கிராஃப்ட் ஆகிருக்கும். ஸோ ஏபின்னு ஆல்டர்னேட்டாக வர்றதுனால இதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிங் கோபாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். அடிஷன் எலிமினேஷன். ஸோ அடிஷன் ஆகிட்டு எலிமினேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த மெக்கானிசத்துக்கு பேர் AR-SN2. இதுவே எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம் அடிஷன் நடந்தது அப்படின்னா பென்சின்றீங்களா, அதில் பென்சைன் மெக்கானிசம் ஃபாலோ ஆகும். ஸோ அடிஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எலிமினேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் AR-SN2, அரோமேட்டிக் பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின் ஒன்லி அகைன்.